எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டாபிக், தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் வெற்றியாளர்கள்லாம் சொல்ல கேட்டிருப்போம், எனக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சுங்க, அதனால தான் என்னால் தொடர்ந்து விடாம முயற்சி செய்ய முடிஞ்சது அப்படின்லாம் நம்ம சொல்ல கேட்டிருப்போம். நம்ம பெரியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, யானைக்கு எப்படி தும்பிக்கை முக்கியமோ, அதே மாதிரி மனிதர்களுக்கு எல்லாமே தன்னம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். இப்படி முக்கியமா இருக்கிற இந்த தன்னம்பிக்கைய நம்ம ஏன் உணரவில்ல? சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசோர்வு அடைஞ்சு, எனக்கு ஒண்ணுமே வெற்றியே வரமாட்டுது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால வெற்றி அடைய முடியல அப்படின்னு தளர்ந்து போயி, சோர்ந்து தன்னோட வாழ்க்கையே உச்சத்துக்கு போயிடுறாங்க நிறைய பேர். இப்படி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மனசோர்வு இல்லாமல் நம்ம அதை ரொம்ப பெரிய துக்கமாக ஃபீல் பண்ணாமல், அடுத்த தடவை நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட எப்படி அப்ரோச் பண்ணுறது, ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பேஸ் லைன் அப்படின்னா தன்னம்பிக்கை தான். இந்த தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு உணரவே முடியலங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அதை உணரணும், அதை எப்படி வளர்த்துக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தன்னம்பிக்கை. இப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுங்களேன், என்னால் செய்ய முடியும் இது அப்படின்னு லைட்டாக ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சுனாவே நீங்கள் பாதி கிணறு தாண்டின மாதிரி. தன்னம்பிக்கை இருந்துச்சுனாவே போதுங்க, நிறைய விஷயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியும். அது மேபி ஒரு 5% உங்களுக்கு வந்துருச்சுன்னா கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். வாழ்க்கையிலையும் சரி, வேலையிலையும் சரி, தன்னம்பிக்கை இல்லாத யாருமே ஜெயிச்சதே கிடையாதுங்க. அப்படி ஒரு சரித்திரமே இல்லை. அதனால கண்டிப்பாக நம்ம தன்னம்பிக்கைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்மளை மற்ற இடத்துல தாழ்த்தி பேசிக்காம, அதே நேரத்தில் ரொம்ப உயர்த்தியும் பேசிக்காம, நம்மளோட திறமைகளை வளர்த்து வளர்த்து ஒரு உறுதியோடு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த எந்த விஷயம்லாம் நம்ம ஏற்றுக்கணுமோ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஏற்று தாங்க ஆகணும். எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது செய்ய தெரியாது, இது எனக்கு செய்ய முடியாது, எனக்கு அதை பிடிக்காது, அவங்களும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் இப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிச்சுட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு மிஞ்சி போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப சின்னதாகிடும். அதனால் இதுவே நமக்கு தன்னம்பிக்கையோட லெவலை குறைச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில நேரத்தில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்மளை மீறி நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். இது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் இப்படி பண்ணதால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு அதையே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு திடீர்னு வேறு ஒரு ஊருக்கு மாறி போகிறோன்னு வச்சுங்களேன், நிறைய முடியெல்லாம் கொட்டி வழுக்கு தலை மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஓரளவு சமாளிச்சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். இல்லை முடியாது, இதுக்கு மேலே முடி வரத்துக்கு சான்ஸே இல்லை, முடி கொட்டிகிட்டே தான் இருக்குது அப்படின்னா, அதனால் மற்றவங்கள போய் பார்க்க முடியாமல், மற்றவங்கள்ட்ட பேசாமல், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரூமுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறத விட்டுட்டு அதை ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும். அவ்வளோதான், எனக்கு முடி வரல அப்படின்றத வேறு ஒரு விஷயமா ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மற்றவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, முடி இல்லைன்ற ஒரு விஷயமே உங்களுக்கு பெருசாகவே தோணாது. ஸோ எந்த விஷயம் நடந்தாலும் இதுதான் நடந்துச்சு அப்படின்றத ஏற்க வேண்டியதை நம்ம ஏற்றுதாங்க ஆகணும். அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயமே நமக்கு தன்னம்பிக்கையோட லெவலை குறைச்சிடும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, சில விஷயம் கண்டிப்பாக நம்ம மாற்றி தாங்க ஆகணும். அப்படியே விட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நடக்கவே நடக்காது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காலையில் 8 மணிக்கு வேலைன்னு வச்சுங்களேன், நான் 5 மணிக்கு எஞ்சி கிளம்பி ஆகணும். இந்த 5 மணிக்கு கிளம்புனா எனக்கு டைம் எல்லாமே சரியாக செட் ஆகி வரும். ஆனால் நான் ஒரு நாளும் 5 மணிக்கு அலாரம் வச்சு 5:30, 5:45 அதுக்கு மேலே தான் கிளம்பி ஃபாஸ்ட்டாக பண்ணி ஏதாவது ஒரு பொருளை தினமும் விட்டு இப்படி ஓடக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். இப்படிலாம் இல்லாமல் ஏன் நம்மளால் 5 மணிக்கு ஏந்திக்க முடியல? சப்போஸ் நம்ம 5 மணிக்கு ஏஞ்சிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு
டெய்லி 5 மணிக்கு எந்திக்க ட்ரை பண்ணணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க மாத்தும்போது பார்த்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீங்க ஒரு நாள் வந்துட்டு 5:30 மணிக்கு ஏந்திச்சு படபட படபடன்னு கிளம்பி போறத விட, 5 மணிக்கு ஏந்திச்சு ரிலாக்ஸ்டா கிளம்புனீங்க அப்படின்னா, அந்த நேரத்துக்கு முன்னாடியே நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு பாதி பலத்த அன்னைக்கு கொடுக்கும். இது இல்லாம சிலவங்க உடற்பயிற்சி செய்கிற காலையில எந்திச்சு செய்யணும்னு பிளான் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட டைமுக்கு எந்திச்சு செய்யவே முடியாது. நினைப்புகிறத எல்லாமே வந்து அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில விஷயம்லாம் நம்ம மாற்றிக்கணும். நம்மள மாற்றிக்கணும். அப்படி மாற்றி நம்மளை கொண்டு வரும்போது அப்படிதான் நம்மளால சில விஷயத்த துணிஞ்சு செய்ய முடியும். ஸோ நமக்கு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா, மனம் போல போக்கிலெல்லாம் இருந்துடாம, இந்த விஷயம்லாம் இதை செஞ்சாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு டார்கெட் செட் பண்ணிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு தன்னம்பிக்கை இம்ப்ரூவ் ஆகும். நேரத்துக்கு நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னாவே அதுவே பாதி தன்னம்பிக்கையை நமக்கு வளர்த்து விட்டுரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாம் எது செஞ்சாலும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. இதை வந்து தானும் செய்வாங்க, மற்றவங்கள்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் அதுவே மற்றவங்களையும் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி மற்றவங்கள அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் தாண்டி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். மற்றவங்களால செய்ய வைக்க முடியல, செய்ய ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செய்ய முடியல அப்படின்னாவே, ஐயோ என்னால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன ஆகணும்னா, நிறைய பேர் வந்து தனக்குள்ளேயே மனசு வந்து நொந்து போய் இப்போல்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலங்க, காலையில் 5 மணிக்கு எந்திக்கவே முடியல அப்படின்னு அவங்களே மனசை நொந்து அது ரொம்ப பெரிய விஷயமா சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட தன்னம்பிக்கை லெவலை 0ல் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே 100% நேர்த்தியை வந்து எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்மளோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸாக பண்ணிக்கிட்டே வரணும். ஆனால் பர்ஃபெக்ஷனை எல்லா டைம்லையுமே எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு தன்னம்பிக்கையோட லெவலை ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெஸ், நம்ம அணிகின்ற உடைகள். ரொம்ப வந்துட்டு நீங்கள் விலை கொடுத்து விலை அதிகமான இருக்கிற ட்ரெஸ் தான் வாங்கிக்கிட்டு வெளியில் போகும்போது போட்டுட்டு போகணும், பகட்டாக போட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் உடை அணிஞ்சாவே போதும், உங்களுக்கு பாதி தன்னம்பிக்கை வந்துடும். ஸோ உங்கள் உடை விஷயத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கவனம் செலுத்தணும். நம்ம உடைகள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி தன்னம்பிக்கையை உயர்த்துற மாதிரி இருக்கணுங்க. நம்மளோட கம்பீரமான நடையும் நம்மளோட நேர்த்தியான உடையுமே பாதி தன்னம்பிக்கையை நமக்கு வர வச்சிரும். நம்மளோட போல்டான ஃபேஸ், ஆக்சுவலி நம்ம ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுகிறோம்னு வச்சுங்களேன், தன்னம்பிக்கை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நேர்கொண்ட பார்வையோட நம்மளால் பேசவே முடியாது. ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட கண் கான்டாக்டோட பேசணும். அதாவது ஐ கான்டாக்டோட தான் பேசணும். நேரில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. அந்த கண்ணை ரொம்ப நேரம் பார்க்க முடியாத பட்சத்தில் ஒரு புருவத்துக்கு 2 புருவத்துக்கும் நடுவில் இருக்க மத்தியில் இருக்க மைய பகுதிக்கும் அவங்களோட கண்ணுக்கும் பார்வையை மாற்றி மாற்றி பாருங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதராக வந்து நீங்கள் வருவீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தன்னம்பிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய உடைகளும் நடையும் நம்மளுடைய பாவனையும் இதுவே வந்து நம்மளுக்கு தன்னம்பிக்கையை பாதி வந்து உயர்த்திடும். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம தோல்வியை ஆயிட்டோம் அப்படின்னா அதை பண்ணிட்டு ஐயோ நெக்ஸ்ட் டைமும் நான் இதேமாரி தோற்று போயிடுவேன், ஐயோ நான் வரல, இந்த எக்ஸாமே நான் அட்டன் பண்ண மாட்டேன், ஏன்னா லாஸ்ட் டைம் தோத்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து யோசிச்சுட்டே இருக்காமல் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணணும். எப்பயுமே வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது சகஜம்தாங்க. எப்படி வெற்றின்றது நம்ம சகஜமாக எடுத்துக்கிறோமோ அதோட அடுத்த பகுதியான தோல்வியும் சகஜம்தான். அதுக்காக எந்த வேலையும் செய்யாமல் தோல்வியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்துட்டு பயந்துட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ தோல்வி வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஏன் வருது, எதனால் வருது, எங்கே நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம வைக்கணும். ஒரு தொழில் தொடங்கி அதில் உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காமல் அடுத்தது என்ன செய்யணும்,
இந்த தொழிலில் கொஞ்சம் முதலீடை குறைச்சி போட்டு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி எல்லாம் நீங்கள் சிந்திச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கையோட லெவல் குறையாமையே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூஸ்டப் ஆகிடும். இதுவே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு தொழில் வந்து நஷ்டமாயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு கேப் கொடுத்து, அடுத்த ஒரு தொழிலில் காலடி வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டுலாம் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ பெரிய கேப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு தன்னம்பிக்கையோட லெவலை குறைச்சிருங்க. அதனால எந்த முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கொஞ்சம் துணிஞ்சு உடனே வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். கடைசி வரைக்குமே குழம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, உங்களோட தன்னம்பிக்கை லெவல் வந்து இன்க்ரீஸே ஆகாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தோல்வியா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா உங்களை நம்புங்க. உங்களை நம்புனீங்கன்னா தான், நீங்க நம்புனீங்கன்னா தான் உலகம் உங்களை நம்பும். உங்களால ஃபுல் சாதனையும் படைக்க முடியும். தன்னம்பிக்கையை நீங்களே உருவாக்குங்க. உங்களோட தன்னம்பிக்கையோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் நீங்க தன்னம்பிக்கையை வந்து உயர்த்திக்க முடியும். அதனால எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதுக்காக வருது அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட தன்னம்பிக்கை லெவலை இன்க்ரீஸ் பண்ணி என்னால் சாதிக்க முடியும், என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும், என்னால் அச்சீவ் பண்ண முடியும், எல்லாரை விட என்னால் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் என்னால் முடியும் அப்படின்னு தைரியத்தோடு நீங்கள் பண்ணும்போது உங்களோட தன்னம்பிக்கை லெவல் உயர்ந்து உங்களை உலகத்திலேயே ஒரு சாதனை உள்ள ஆளாக மாற்றும். எல்லாரும் தன்னம்பிக்கையோட நிறைய சாதனைகள் படைக்க வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.